சரி, ஆரம்பிப்போமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் படிக்க போகிறது உசூலுல் ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு கலை. இது அடிப்படையாக, அதாவது ஹதீஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் படிக்க போகிறோம். இப்போ நம்ம சஹீஹான ஹதீஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹதீஸ் சஹீஹ், இந்த ஹதீஸ் தஈஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது நாம் இப்போ படிக்க போகிறது மிக மிக அடிப்படையான ஒரு வகுப்பு. ஹதீஸ் சம்பந்தமாக நமக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போது உலூமுல் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும், உலூமுல் ஹதீஸ்னால் என்னென்னா இல்முன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் சம்பந்தமான எல்லா கலைகளையும் சேர்த்தது தான் உலூமுல் ஹதீஸ். இதில் உசூலுல் ஹதீஸ் தான் நாம் படிக்கிறோம். உசூல் அப்படின்னு சொன்னால் அடிப்படை, பேசிக். ஹதீஸினுடைய பேசிக்கை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த உசூல் ஹதீஸ் என்பது உலூமுல் ஹதீஸுடைய ஒரு பகுதி, சரிங்களா? ஒரு பேசிக்கை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். இது மற்ற இப்போ இஸ்லாமிய கலைகளில் பார்த்தா அகீதா அப்படிங்கிறது இருக்குது, கொள்கை சம்பந்தமாக படிக்கிறது இருக்குது. அதே போல் தஃப்சீருங்கிறது இருக்குது, அகீதா இருக்குது, தஃப்சீர் இருக்குது. தஃப்சீர்னு சொன்னால் குர்ஆனுடைய விரிவுரை சம்பந்தமாக நம்ம படிக்கிறது. அப்போ அகீதா, தஃப்சீர், அதே போல் தர்பியா இருக்குது, அதே போல் லுகத், அரபு லுகத் இருக்குது, அரபு மொழியை பற்றி படிக்கிறது, நஹு இலக்கணம் பற்றி படிக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு படிப்போம். அப்போ இதில் ஹதீஸ் என்பது ஒரு பகுதி. அப்போ ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதில் உசூல் ஹதீஸ் என்பது பேசிக். இப்போ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஹதீஸில் நமக்கு தெரிஞ்ச வகைகள் யாருக்கா சொல்லுங்களேன், தெரிஞ்ச வகைகள். ஹதீஸில் சஹீஹ் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது, வேற தஈஃப் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது, வேற ஏதாவது தெரியுமா? ஹசன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம படிக்கிறோம், சரிங்களா? ஹதீஸ்னா சஹீஹ்னா என்ன? சஹீஹ்னா ஸ்வாது, சரியா? சஹீஹ் சா ஸ்வாது ஹா யா ஹா. அப்போது தஈஃப் அப்படின்னு சொன்னால் ஸ்வாதுக்கு அடுத்த ஒரு பாது வருது இல்லை, அதுதான் தஈஃப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டு தான் நமக்கு தெரியும். ஹசன் நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் எதனால இப்படி சொல்கிறாங்க, ஹசன்னா என்ன, சஹீஹ்னா என்ன அப்படிங்கிற சம்மந்தமாக அடிப்படையாக இதுதான் பேசிக் அப்படிங்கிற சம்மந்தமாக நாம் படிக்கிறோம். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன? ஹதீஸ்னா என்ன சொல்லுங்களேன். ஹதீஸ் என்றால் என்ன? சொல்லி தந்தது எல்லாமே. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சுருக்கலாம் அப்படின்னா, ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, இந்த 4 தான். இதில் சொல் இருக்குது, செயல், அங்கீகாரம், வர்ணனை. வர்ணனை 2 இருக்குது. ஒன்று நபி அவர்களுடைய குணம் பற்றிய வர்ணனை, இன்னொன்று நபி அவர்களுடைய தோற்றம் பற்றிய வர்ணனை, சரிங்களா? சரிங்களா? நபிகளாருடைய சொல், செயல், அங்கீகாரம், குணம் மற்றும் தோற்றம் பற்றிய வர்ணனைகள் தான் என்னன்னா ஹதீஸ். அப்போ இதில் சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் அல்லது சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது சமிஅத்து, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் இப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதெல்லாம் என்ன? நபிகளாருடைய சொல், சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஹதீஸ். அதே போல நபிகளாருடைய செயல், இது சொல் இல்லை, செயல். நபிகளார் இப்படி செய்வதை நான் பார்த்தேன்,
நபிகளார் இப்படி தொழுவதை நான் பார்த்தேன். இப்படியெல்லாம் வரக்கூடியது எல்லாமே என்னன்னா நபிகளாருடைய செயல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள். அதே போல அங்கீகாரம்னா என்னன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, செஞ்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் ஏதாவது செய்யக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் மௌனமாக இருப்பது என்பது ஒரு அங்கீகாரம். அல்லது சஹாபாக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் அதை ஆமோதிப்பார்கள். அதை என்ன செய்வாங்கன்னா புகழ்வார்கள், இப்படி செஞ்சது நல்லது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அதாவது அங்கீகாரம். அதே போல நபி அவர்கள் சில நேரங்கள்ல சிரிப்பார்கள், சில நேரங்கள்ல சில செயல்கள் ஏற்படக்கூடிய நேரத்துல வெறுப்பார்கள், முகத்துல வெறுப்பு தெரியும். நபி ஒரு பாவம் நடக்கக்கூடிய நேரத்துல நபி அவருடைய முகம் என்ன செய்யணும், சிவக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹதீஸாக பதிவு செய்யப்படும். அதே போல நபிகளாருடைய தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிதாபுகள் இருக்கு. ஷமாயிலு திருமிதி இமாம் திருமிதி எழுதின ஷமாயிலு திருமிதி பார்த்தீங்கன்னா நபிகளாருடைய தோற்றத்தை பற்றியே சொல்லுவாங்க. அதே போல புகாரில ஒரு ஹதீஸ் வருது, நபிகளாருடைய தாடியில் 20 சொச்சம் பழுத்த மயிர்களை, பழுத்த வெள்ள முடிய நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே தோற்றம் பற்றிய வர்ணனை. அதே போல குணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண், ஒரு வயதுக்கு வந்த பெண் எப்படி வெட்கப்படுவாளோ அதை விட அதிகமாக, ஷதீதாக, ரொம்ப அதிகமாக நபி அவர்கள் வெட்க சுவாபம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது குணம். ஜாதுல் மஆத் அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கு. இந்த கிதாப்ல இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அதை நபிகளாருடைய குணத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதே போல நபி அவர்கள் குழந்தைகளை பார்த்தால் முத்தமிடுவார்கள் அப்படிங்கிற செய்தி, இதெல்லாம் நபிகளாருடைய குணம் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டது. அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரிக்கு ஒரு புக் இருக்கு அதபுல் முஃப்ரத்னு சொல்லி. இதுலேயும் நபி அவர்களை பற்றின தோற்றங்கள், குணம் சம்பந்தமான வர்ணனைகளை கொண்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ உசூலுல் ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, உசூலுல் ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸுடைய மத்தன், சனத். ஒரு ஹதீஸுக்கு 2 இருக்கு. சரிங்களா? மத்தன் இருக்கு, சனது இருக்கு. இந்த மத்தனும் சனதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை விதிகள், கோட்பாடுகளை அறிந்து கொள்வதுதான் என்னன்னா உசூல் ஹதீஸ். சரிங்களா? ஒரு ஹதீஸுக்கு மத்தன் இருக்கும், சனதும் இருக்கும். மத்தன்னா என்னன்னு நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், சனதுனா என்னதுன்னு நான் சொல்றேன். மத்தனும் சனதும் சேர்ந்தது தான் என்னன்னா ஒரு ஹதீஸ். ஒரு ஹதீஸுக்கு 2மே இருக்கணும், மத்தனும் இருக்கணும், இஸ்னாதும் இருக்கணும். மத்தன் என்று சொன்னால் ஒரு ஹதீஸுடைய அந்த வார்த்தைகள் தான் மத்தன். சனத் என்று சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள், இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் வரிசை, இவரை தொட்டு இவர், இவரை தொட்டு இவர் இப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடியது தான் சனத். இந்த 2ம் சேர்ந்து தான் என்ன ஒரு ஹதீஸ். சரிங்களா? அப்போ இந்த 2மே ஒரு ஹதீஸ், ஒன்று இருந்துச்சுன்னா அது ஹதீஸ். சில நேரங்களில் நீங்க பார்ப்பீங்க மத்தன் ஒன்று தான், வாசகங்கள் ஒன்றா இருக்கும், அறிவிப்பாளர் வேற வேற இருப்பாங்க. இன்னொரு அறிவிப்பாளர் இருப்பார். இப்படின்னு மாறக்கூடிய நேரத்தில் அது இன்னொரு ஹதீஸா பதிவு செய்யப்படும். 2மே வேற வேற ஹதீஸாக பதிவு செய்யப்படும் அறிவிப்பாளர் மாறக்கூடிய நேரத்தில். அதே மாதிரி ஒரே அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க, மத்தன் மாறும், அப்போ அது வேற ஹதீஸாக பதிவு செய்யப்படும். சரிங்களா? அப்போ இதுதான் அந்த விஷயம். இதுல இஸ்னாதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 3 பேர் இருப்பாங்க, 9 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அறிவிப்பாளர் வரிசை நபிகளாரை தொட்டு இமாம் புகாரி வரைக்கும் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் 3 பேர் இருப்பாங்க, அல்லது கூடி போனா 9 பேர். குறைஞ்சது 3 பேர், கூடியது 9 பேர் இருப்பாங்க. இப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக்குடைய மொத்தா மாலிக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 பேர் தான் வருவாங்க. ஏன்னா நபிகளாரோட காலத்துல ரொம்ப நெருக்கமானவர் இமாம் மாலிக். அதை விட மூத்தவர் யாரு? இமாம் அபு ஹனீஃபா. இவங்க ரொம்ப பக்கத்துல. முஸ்னத் அஹமதுலாம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் குறைவாக இருப்பாங்க. அதே மாதிரி இமாம் புகாரியுடைய சஹீஹ் புகாரியில பார்த்தா 9 பேர் வரைக்கும் இருக்காங்க, 3 பேர் வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுதான் அந்த விஷயம். இப்போ இந்த மத்தனும் சனதும் சேர்ந்தது தான் ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு மத்தனும் ஒரு சனதும் சேர்ந்தது தான் என்ன ஒரு ஹதீஸ். இந்த 2ஐயும் சேர்த்து இது 2ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதாங்கிறத அந்த ஹுக்கும், அந்த சட்டத்தை கண்டறிவது தான் என்னன்னா உசூலுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இது நான் சொன்னேன். இஸ்னாது குறைஞ்சது 3 பேர் இருப்பாங்க, அதிகப்படியாக 9 பேர் இருப்பாங்க. ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹபர் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா செய்தின்னு அர்த்தம். ஹபருடைய அரபு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு என்னன்னா செய்தி. அக்பார் அப்படின்னு சொன்னா நியூஸ், நிறைய செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹதீஸ் கலையில, இந்த ஹதீஸ் கலை, உசூல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் படிக்கக்கூடிய நேரத்துல செய்தி அப்படின்னு ஹபர்ன்னு சொன்னா அதுவும் ஹதீஸ்ல தான் வரும். ஹபர்னு சொல்லுவாங்க, அல்லது இப்போ இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு வருது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க.
பொய்யான ஹதீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பொய்யான செய்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஹதீஸே இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு ஹபர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கருத்துக்களை வந்து ஹபர்ன்னு சொல்லுவாங்க. அதே போல அசர் அப்படிங்கிறது இருக்கு, எழுதியிருக்கிறேன் நான். ஓகே, அசர் அப்படிங்கிறது இருக்கு. அசர்ன்னு சொன்னா அடிச்சுவடு, அடிச்சுவடு தான் அசர். ஆனா இது வந்து யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா சஹாபாக்களுக்கு அடுத்தது தாபீன்கள், தபா தாபீன்கள் ஒன்று சொல்லக்கூடிய நேரத்துல அதை வந்து அசர்ன்னு பதிவு செய்வாங்க. சரிங்களா? அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஹதீஸ் துறையில ஒரு வார்த்தைக்கு வந்து வேற பேர் இருக்கு. இப்போ சுன்னா அப்படிங்கிறது இருக்கு ஒரு வார்த்தை. இப்போ சுன்னானா என்ன அப்படின்னு அக்கீதால இருக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்டா, அவங்க வேற ஃபிக்குல இருக்கவங்க கேட்டா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஃபிக்குல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. ஃபர்லு சுன்னா, ஃபர்ல கண்டிப்பா செய்யணும், சுன்னா வந்து செஞ்சாலும் தப்பில்லை, செய்யட்டாலும் தப்பில்லை, செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபிக்கு அதாவது ஹதீஸ் துறையில இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுன்னானாலே ஹதீஸ் தான், குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா இப்படி பேசுவாங்க. அப்ப ஹதீஸுங்கிறது சுன்னாங்கிற பேரை அப்படி பயன்படுத்துவாங்க. அதே போல அக்கீதா ரீதியால இருக்கிறவங்க நபி வழிக்கு பயன்படுத்துவாங்க. சுன்னாங்கிறது நபி வழி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இப்போ இது அதுக்கு எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ அசர் அப்படிங்கிறது அடிச்சுவடு, அரபு மொழிபெயர்ப்படி அடிச்சுவடு தான். ஆனா ஹதீஸ் துறையில தாபீன்கள், தபா தாபீன்கள் ஏதாவது அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அது அசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அசரா அல்லது ஹதீஸா அல்லது ஹபரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதை நாம வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா இஸ்னாத், அறிவிப்பாளர் தொடர் என்பது மார்க்கத்துல வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை வந்து இந்த உலகத்துல ஆதம் நபி காலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் வரைக்குமே ஒரு ஆளுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா ஒரு அறிவிப்பாளர் தொடர் இருக்குது அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னால இருந்தவங்களுக்கு முஸ்லிம்களாக இருந்தால் அந்த அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வருவாங்க. நபிகளாருக்கு அவர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லி அன்றைய தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தொடர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதான் சொல்லுவாங்க அல் இஸ்னாது மினத்தீன். இஸ்னாத் என்பது தீன்ல உள்ளது, அதை வந்து பிரிக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் நாம வந்து ஒரு சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம ஒரு ஹதீஸை வந்து பதிவு செய்யக்கூடிய நேரத்துல நாம வந்து அதனுடைய ஆதாரத்தை கண்டிப்பா பதிவு செய்யணும். நாம வந்து போற போக்குல ஒரு செய்தியை போட்டு பதிவு செய்யக்கூடாது. அதனுடைய ஆதாரம் என்ன, எந்த கிதாப்ல வருது, யார் சொன்னா, அதனுடைய நம்பர் என்னங்கிறத பதிவு செய்யணும். அவங்க இமாம்கள் சொல்லுவாங்க, இல்ல இஸ்னாது ஒரு மார்க்கத்துல இஸ்னாது இல்லை அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். நபிகளார் சொன்னதா சொல்லலாம், இந்த இமாம் சொன்னதா சொல்லலாம். அதுல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் இஸ்லாமிய வரலாறுல ஹதீஸுக்கு மட்டும் இல்ல வரலாற்று நூட்கள், தபரி எடுத்துக்கிட்டா தஃப்சீர் தபரில இருந்து தஃப்சீர் இப்னு கசீர், இப்படி இப்னு கசீருக்கு வந்து அல் பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கிதாபெல்லாம் இருக்கு, தொடக்கம் முதல் முடிவு அப்படிங்கிற கிதாபெல்லாம் இருக்கு. இந்த எல்லா கிதாபுகளையும் எடுத்து பார்த்தா என்ன கொண்டு வருவாங்கன்னா அறிவிப்பாளர் வரிசையை வந்து கொண்டு வருவாங்க. அது மிக முக்கியமானது, அது நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது. இப்போ நீங்க சமீபத்துல ஒரு ஹதீஸ் கூட ஃபேஸ்புக்கில் வந்து என்னன்னா ஹூர்லீன்களுக்கு வந்து மகர் என்னதான், இந்த உலகத்துல வந்து பாதையில கிடக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒதுக்கி போடுறது, இதெல்லாமே வந்து ஹூர்லீன்களுக்கு மகராக ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. அந்த 3 விஷயம் வந்து எந்த கிதாப்ல பதிவு செய்யப்படுதுன்னு சொன்னா முஸ்னத் அல் ஃபிர்தோஸ் அப்படிங்கிற ஒரு கிதாப்ல பதிவு செய்யப்படுது. அந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செய்திக்கு அறிவிப்பாளர் தொடரே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லாம என்ன செய்யறாங்க, அதை வந்து பதிவு செய்யறாங்க. அப்போ இது வந்து நாம என்ன செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருந்து அது சரியான ஆதாரபூர்வமான செய்தியாங்கிறத பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும். அப்போ சனதுனா என்ன, இஸ்னாதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? அப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா மத்தன் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். மத்தன்னா வந்து நான் சொன்னேன் ஒரு சரி, இது வந்து ஒரு ஹதீஸுக்கு முன்பாக வரக்கூடிய ரிவாய், அதாவது சனத். ஒரு ஹதீஸை வந்து நீங்க ஹதீஸுடைய அரபு கிதாப்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸுக்கு முன்னால இது மாதிரி வரும். பாத்தீங்கன்னா ஹத்தஸ்னா 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 கால ஹத்தஸ்னா இப்படி வருது இல்ல, இந்த ஹத்தஸ்னா கால ஹத்தஸ்னா கால ஹத்தஸ்னா இப்படி போகும். சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா அறிவிப்பாளர் தொடர். நான் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரியினுடைய முதல் ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியான்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸுடைய முதல் அறிவிப்பாளர் தொடர். சரிங்களா? இதுல வந்து நீங்க பாருங்க, இமாம் புகாரி யார்கிட்ட இருந்து கேட்டாரு அப்படிங்கிறதுல இருந்து தொடர்ச்சியாக வரும். இப்ப பாருங்க, ஹத்தஸ்னா அல் ஹுமைதி அப்துல்லா இப்னு ஜுபைர். ஹுமைதிட்ட இமாம் புகாரி கேட்கிறாரு. சரிங்களா? ஹுமைதி யாருக்கிட்ட கேட்கிறாரு, ஹத்தஸ்னா சுஃபியான்கிட்ட கேட்கிறாரு.
அடுத்தது கால ஹத்தஸ்னா யஹியத் இப்னு சயீத் அல் அன்சாரிட்ட கேட்கிறாரு, சயீத் இப்னு அன்சாரிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் யாருக்கிட்ட கேட்கிறாரு, கால அக்பர்னி முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத் தமீமி அவர்கிட்ட கேட்கிறாரு. அன்னஹு சமிய அல்கமா அவங்க கிட்ட அவர் கேட்கிறாரு, அல்கமா இப்னு வக்காஸ் அல் லைத்தி. அதுக்கடுத்தது அவர் யார்கிட்ட கேட்கிறாரு, யகூலு சமயத்து உமர் இப்னு ஹத்தாப். சஹாபாக்கள் வரையும் போயாச்சு, புகாரியை தொட்டு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலல் மிம்பர்ல கேட்கிறாரு. மிம்பர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் யாரு, கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அப்படின்னு போட்டு அதுக்கு பின்னால ஹதீஸ் வரும். சரிங்களா, இதுதான் அறிவிப்பாளர் தொடர். இதுதான் என்னன்னா சனத். சனதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதா? அப்ப நம்ம வந்து அழகா படிக்கலாம். இதுல புகாரியுடைய முதல் ஹதீஸ் யார்கிட்ட இருந்தெல்லாம் வருது அப்படிங்கிற நம்ம சனதை வந்து படிச்சிடலாம். இமாம் புகாரி அவருடைய ஆசிரியர் ஹுமைதிட்ட கேட்பாரு, ஹுமைதி அதுக்கப்புறம் சுஃபியான்ட்ட கேட்பாரு. சுஃபியான் வந்து சயீத் இப்னு அதாவது யஹியத் இப்னு சயீத்ட்ட கேட்பாரு. அதுக்கு பிறகு அவர் முகமது இப்னு இப்ராஹிம்கிட்ட கேட்பாரு. அதுக்கப்புறம் அல்கமாட்ட கேட்பாங்க. அல்கமா யாருக்கிட்ட கேட்பாங்க, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகும். இப்போ இதுல வந்து இது ஈஸியா மனனம் பண்ணலாம். சரிங்களா, இமாம் புகாரி, இமாம் ஹுமைதியிலேருந்து சுஃபியான்லேருந்து யஹியத் இப்னு சயீத், அதுக்கு பிறகு யஹியத் இப்னு சயீத்லேருந்து அப்துல்லா முகமது இப்னு இப்ராஹிம், அதுக்கு பிறகு அல்கமா, உமர் இப்னு ஹத்தாப், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வந்து ஹதீஸுக்கு சம்மந்தமாக ஒரு கிளாஸ் எடுக்கும்போது இமாம் புகாரி பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தோம், அப்படிதானே? அதில் நான் சொன்னேன், ஒரு ஹதீஸாவது அறிவிப்பாளர் வரிசையோட ஒரு ஹதீஸை நம்ம வாழ்க்கையில் படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு ஹதீஸாவது நம்ம படிக்கலாம். இமாம் புகாரிட்டேருந்து ரசூல்லா வரைக்கும் ஒரு அறிவிப்பாளர் தொடரையும் மத்தனையும் அழகாக படிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து மத்தன் நான் காமிக்கிறேன். மத்தன் இதுதான் மத்தன். இன்னமல் அமாலு பின்னியா அப்படிங்கிற வரக்கூடிய இதான் மத்தன். இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரி மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரஹு இல துன்யா யுஸீபுஹா அவ் இலம்ராத்தி யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அதாவது யார் வந்து இன்னமல் அமாலு பின்னியா, ஒருத்தருடைய எண்ணங்களும் செயல்களும் எண்ணத்தை வச்சு தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அவர் வந்து எதுக்காக அவர் நீயத்து வச்சு போறாரோ அதை தொட்டு தான். அப்ப எதுக்காகலாம் அவர் போவாரு, ஹிஜ்ரத்துன் இல துன்யா, உலகத்துக்காக அவர் போகலாம். அதே போல அவர் வந்து இம்ராத்தி அதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக நீயத்து வச்சு அவர் செய்யலாம். இப்படி அவர் எதை செய்யறாரோ அதை பொறுத்து தான் அவருக்கு என்ன செய்யப்படும், கூலி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து முதல் ஹதீஸா இமாம் புகாரி அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா மத்தன். சரிங்களா, இதை வந்து நான் தமிழ்ல எழுதியிருந்தேன். சரி வரேங்க. இமாம் புகாரி ஹுமைதிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் பெரிய பெரிய இமாம்கள், நான் வந்து பேரை சொல்லிட்டு போறேன். ரஹிமஹுல்லா. இமாம் புகாரி இமாம் ஹுமைதி அவருடைய ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அவங்க சுஃபியான்கிட்ட கேட்குறாங்க. யஹியத் இப்னு சயீத், முகமது இப்னு இப்ராஹிம், அதே போல் அல்கமா, அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் என்னன்னா முதல் ஹதீஸுடைய சனத். சரிங்களா, சனத் மத்தனும் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்துச்சு, பார்ப்போம். இது நான் போட்டிருக்கேன். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தேங்கிற வரக்கூடிய வாசகங்கள் தான் என்ன மத்தன். சரி, இப்போ முஹத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதரை வந்து முஹத்திஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹாஃபில்னு சொல்லுவாங்க, ஹாக்கிம்னு சொல்லுவாங்க, ஷேகுல் இஸ்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். முஃபஸ்ஸிர்னா யாரு? முஃபஸ்ஸிர்னா யாருன்னு சொன்னா குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடியவர், தஃப்சீர் செய்யக்கூடியவர் தான் என்ன முஃபஸ்ஸிர். சரிங்களா, அதே போல ஹாஃபில், இதில் வந்து முஹத்திஸ் சொல்லியிருக்கோம். முஹத்திஸ் யார் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்களினுடைய மைய கருத்து, அதே போல அறிவிப்பாளர் வரிசை, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய நிலைமைகள் போன்ற ஹதீஸ் துறை சார்ந்த அறிவில் ஆழ்ந்த புலமையுடையவராக இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு சொன்னா முஹத்திஸ். இவருக்கு வந்து எல்லா துறைகள்லையும் என்ன செய்யணும்னா அறிவு இருக்கும். அவர் தான் யாரு? முஹத்திஸ். அதற்கு மேலாக இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா ஹாஃபில். நமக்கு தெரியும், நம்ம நிறைவாட்டி சொன்னது தான், குர்ஆனை மனனம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு ஹாஃபில். ஆனா அன்றைய காலத்துல வந்து ஹதீஸ்களை மனனம் செய்வாங்க. இமாம் புகாரி எத்தனை ஹதீஸ்களை மனனம் பண்ணியிருந்தாரு சொல்லியிருந்தேன், 3 லட்சம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருந்தாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருந்தாங்க. அப்ப இவர்கள் தான் யாருன்னு சொன்னா ஹாஃபில்கள். இவர்கள் வந்து இந்த முஹத்திஸை விட கொஞ்சம் கூடுதல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு தபக்காத்துன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்தவர்களை பற்றிய அறிவு வந்து அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் தான் யாருன்னு சொன்னா ஹாஃபில். சரிங்களா, அதே போல இதுக்கு மேல வந்து ஹாக்கிம் அப்படிங்கிறவர் இருக்காங்க. ஹாக்கிம் என்பவர் இவருக்கும் கொஞ்சம் மேலாக இருக்கக்கூடியவர்.
எல்லா ஹதீஸ்கள் சம்பந்தமான நுணுக்கமான அறிவுகளும் இவர்களுக்கு இருக்கும். இதுதான் ஹாக்கிம். இது வந்து முதல் தரம். ஹாக்கிம் என்பது முதல் தரம். அவர்கள் வந்து நல்ல அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள். இதுல வந்து இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போல இப்னு அபி ஹாத்திம் ராஷி, அதே போல அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த 3 பேரும் யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஹதீஸ் கலையினுடைய மருத்துவர்கள், டாக்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸை வந்து படிச்சு இது வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன பிழை இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். இமாம் புகாரியை நம்ம படித்தோம், அந்த மாதிரி தான் இமாம் புகாரியுடைய அறிவும் அப்படித்தான். இமாம் புகாரியை வந்து நம்ம பார்த்தோம், அவர் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆசிரியருக்கு வந்து சனதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆசிரியர் வந்து தப்பா வந்து ஒரு சனதை சொல்லக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறார். அந்த அளவுக்கு எத்தனை வயசுல? 10-11 வயசுல. அதே போல படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு இமாம் புகாரியை வந்து சுத்தி 10 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா, 10 பேர் 10 பெரிய பெரிய இமாம்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, இமாம் புகாரிக்கு முன்னால உட்கார்ந்து மத்தனையும் மாத்தி சொல்றாங்க, அறிவிப்பாளரையும் மாத்தி சொல்றாங்க. எல்லாருமே 10 பேரும் நிறைய ஹதீஸை சொல்லி மத்தனை மாத்துறாங்க, அறிவிப்பாளரை மாத்துறாங்க, தலைகீழா போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதற்கு பிறகு இதெல்லாம் சரியான்னு கேட்கிறோன்னா இமாம் புகாரி ஒவ்வொருத்தருக்கா பதில் சொன்னாரு. எது சரியான மத்தன், எது சரியான சனத் என்பதை இமாம் புகாரி சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு இமாம் புகாரியுடைய ஞானம் என்பது இருந்தது. சரிங்களா? அப்ப இது ஒரு நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்ததாக இப்ப நாம வந்து இப்பதான் ஹதீஸுக்குள்ள நாம போறோம். உசூலுல் ஹதீஸ்ல வந்து நாம உள்ள போறோம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இதுல வந்து முதலாவதாக ஹதீஸ் வந்து எங்களை வந்தடைந்த விதத்தை பொறுத்து, எங்களைனா இமாம் புகாரிய, இமாம் முஸ்லிம, அவங்கள வந்து வந்தடைந்த விதத்தை பொறுத்து 2 விதமாக நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஹதீஸை வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து முத்தவாத்திர் அப்படிங்கிற ஹதீஸ்கள் தரம், முத்தவாத்திருங்கிற ஒரு தரம், அதே போல ஆஹாத் அப்படிங்கிற ஒரு தரம். இந்த 2 விதமாக நாங்கள் ஹதீஸ் எங்களை வந்தடைந்த விதத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இப்போ இதுல வந்து முத்தவாத்திர ஃபர்ஸ்ட் முதலாவதாக பார்ப்போம். முத்தவாத்திர்னா என்ன அப்படின்னா, தபக்கானா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இதுல தபக்கான்னு எழுதியிருக்கிறேன். தபாக்கா இல்லை தபக்கா. தபக்கானா என்னன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன், காலகட்டம். இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அறிவிப்பாங்க, வாப்பாட்ட இருந்து பையன் அந்த மாதிரி. சரிங்களா? தாபீன்கள்ட்ட தபுக தாபீன்கள், அவர்கிட்ட இருந்து இமாம்கள், இப்படி கேட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு தபக்கான்னு சொல்றது. சரிங்களா? முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, நபி அவர்களிடத்துல இருந்து சஹாபாக்கள் கேட்பாங்கல்ல, இவங்கள்ல குறைஞ்சது 10 பேர் இந்த ஒரே செய்தி அறிவிப்பாங்க. 10 பேர், குறைஞ்சது 10 பேர், அதிகப்படியா 100 வரைக்கும் போகும், அதுக்கு மேலேயும் போகும். 50, 60, 70, 100 போகும். இப்ப இந்த முதல் தபக்கால 10 பேர், குறைஞ்சது 10 பேர் அறிவிக்கிறாங்க. 2வது தபக்கால 10 பேர், 3வது தபக்கால 10 பேர். இதுல ஒவ்வொரு தபக்காலையும் 10 பேர் குறைஞ்சது இருக்கணும் மினிமம். அப்படி அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி வந்திருந்துன்னா அது என்னன்னா முத்தவாத்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முத்தவாத்திரான செய்தி. இந்த முத்தவாத்திரான செய்தி வந்து என்ன செய்யும், சஹீஹான செய்தி அப்படின்னு சொல்லி ராஜியான ஒரு கருத்து இருக்கு. ராஜினா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இப்ப இதுல வந்து முத்தவாத்திர் வந்து 2ஆக பிரியுது. இது வந்து பிரியுதுன்னு சொல்லும் போது குழம்பிடக்கூடாது, லேசு தான், ஈஸி தான். சரிங்களா? முத்தவாத்திர்னா குறைஞ்சது 10 பேர் ஒரு தபக்கால இருக்கணும் இப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2ஆ பிரியுது, ஒன்னு லஃப்தி, ஒன்னு மானவி. லஃப்லினா என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸினுடைய வார்த்தைகள் வருது இல்லையா, ஒரு ஹதீஸுடைய இன்னமல் அமாலு பின்னியான்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி செய்தியை சொல்றாங்க. 10 பேர் 10 பேர் 10 பேர், மொத்தம் 130 பேர் அல்லது 600 பேர் ஒரே செய்தியை, ஒரே வார்த்தை, அதே வார்த்தை மாறாம சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன? லஃப்தி, முதல் தரம் முத்தவாத்திர் அல் லஃப்தி. அடுத்ததாக முத்தவாத்திர் அல் மானவி. முத்தவாத்திர் அல் மானவினா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸ் ஒரு மைய கருத்து கொண்ட ஒரு ஹதீஸ் தான், ஒரே கருத்தை சொல்லும். ஆனா வார்த்தைகள் என்ன செய்யணும், மாறும். வார்த்தைகள் மாறி வந்தாலும் ஒரே கருத்தை அந்த ஹதீஸ் சொல்லுது. எல்லா தபக்காலையும் 10 பேர் 10 பேர் 10 பேர் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முத்தவாத்திர் அல் மானவி. சரிங்களா? இந்த 2 தான். ஹதீஸில் வார்த்தை மாறாமல் ஒவ்வொரு தபக்கால இருக்கிறவங்களும் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது முத்தவாத்திர் அல் லஃப்லி. 2வது மாறி வருது ஆனா கருத்து சேம் அப்படின்னு சொன்னா முத்தவாத்திர் அல் மானவி அப்படிங்கிறது. சரிங்களா? இது 2 இருக்கு. இப்போ ஆகாதான செய்திகள். ஆகாதான செய்தினா என்ன அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ஹதீஸுகள் முத்தவாத்திருங்கிற நிலைமையை அடையலையோ அதுவெல்லாம் ஆகாது. எப்படி அடையாது? 10 எட்டாது, 9ல் நிற்கும்,
அல்லது 8ல் நிற்கும். இப்படின்னு சொன்னா அது ஆகாதான செய்திகள். சரிங்களா? இது வந்து சஹீ லைஃப் இல்லை, இன்னும் அதுக்குள்ள போகல. இது எங்களை வந்தடைஞ்ச விதத்தை பொறுத்து மட்டும் பிரிக்கிறோம். ஏன்னா குரான் இருக்குல்ல, குரான் வந்து எதுல வருதுன்னா முத்தவாத்திர். குரான் வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் வார்த்தை மாறாம 10 பேருக்கு அதுக்கு எண்ணிக்கை கிடையாது, எல்லா சஹாபாக்களும் அறிவிப்பாங்க ஒரே குரானுடைய வசனங்கள். அதாவது முத்தவாத்திரான செய்தி, அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது குரானை பொறுத்து. அப்போ ஆகாதுனா என்ன அப்படின்னு சொன்னா 10க்கு கீழே போயிடும். சரிங்களா? ஒவ்வொரு தபக்காலையும் 10க்கு கீழே போயிடும். அதுதான் என்னன்னா ஆகாத். ஆகாதுல வந்து 3 வகை இருக்கு. அல் மஷூர், அல் அசீஸ். இது எனக்கு தமிழ்ல எழுத முடியல, அதனால இப்படி எழுதிட்டேன். அல் மஷூர், அல் அசீஸ், அல் கரீப். சரிங்களா? அல் மஷூர்னா என்ன அப்படின்னு சொன்னா 3லேருந்து 9 பேர் அறிவிப்பாங்க. 2 இல்லை 1 இல்லை. ஒவ்வொரு தபக்காலையும் 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது 8 பேர், இப்படி எல்லா தபக்காலையும் 3லிருந்து 9 பேர் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ அப்படின்னு சொன்னா அது என்ன செய்தியாக பார்க்கப்படும்? அல் மஷூரான செய்தி. அல்லது எல்லா தபக்காலையும் 2 பேர் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன செய்தியாக பார்க்கலாம்? அல் அசீஸ். ஆகாத், அல் அசீஸ். அதே போல ஒவ்வொரு தபக்காலையும் ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு தபக்கால ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அது என்னதான்? கரீப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹதீஸ் பார்த்தோமே, இன்னமல் அமாலு பின்னியான்னு சொல்லி, புகாரியினுடைய முதல் ஹதீஸ். இது கரீபான ஹதீஸ். ஏன்னு சொன்னா சஹாபில ஒருத்தர் தான் அறிவிக்கிறார், உமர் ரதியல்லாஹு அவர்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அதனால அது என்ன தரத்துல போகுது? அல் கரீப். ஆனா இது வந்து என்ன? சஹி. அதான் சொன்னேன், சஹி லைஃப் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எங்களை வந்தடைந்த விதத்தை பொறுத்து என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க. முத்தவாத்திர்கள் எல்லாமே சஹீஹ். ஆகாதுல சஹீஹும் வரும், தஈஃபும் வரும். சரிங்களா? அப்ப இது புரிஞ்சில்ல? அல் மஷூர், இஸ்னாத். இல்ல ஒவ்வொரு தபக்கால சனதுல எத்தனை பேர், அந்த சனதுடைய தபக்கால ஜெனரேஷன், சனதுடைய எண்ணிக்கை இல்லை. சனதுல வந்து இப்போ 100 பேரும் வரலாம். அதை ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ சஹாபாக்கள் எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க, தாபீன்கள் எத்தனை பேர்? இல்ல எல்லாருமே கடைசி வரைக்கும், இமாம் புகாரி வரைக்கும் அவங்க பதிவு ஆமா, சஹாபாக்கள்ல குறைஞ்சது 10 பேர் அறிவிக்கணும். அதுக்கு அடுத்ததாக அவங்க தாபீன்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க, அவங்களையும் 10 பேர் குறைஞ்சது இருக்கணும். ஆமா, ஒவ்வொரு இதுலயும் 10 பேர். அதுதான் தபக்கான்னு சொன்னேன், அதான் தபக்கா ஜெனரேஷன். ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் 10 பேர் இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அது வலு சேர்க்குது அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு செய்தியில வந்து, அதாவது என்னை பத்தி யார் வந்து இட்டு கட்டுறாரோ, நான் சொல்லாத ஒன்றை பொய்யாக என் மீது யார் இட்டு கட்டுவாரோ அவர் வந்து தன்னுடைய இடத்தை வந்து நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். இது சஹாபாக்கள்ல மட்டும் 70 பேர் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள்ல மட்டுமே 70 பேர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதே போல இன்னொரு செய்தி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை தூக்கி துவா செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். அது வந்து 100 பேர் அறிவிக்கிறாங்க சஹாபாக்கள்ல மட்டும். அப்ப இதெல்லாம் என்னன்னா முத்தவாத்திருங்கிறதுல வரும். சரிங்களா? இது ஆகாதுல வராது. ஆகாதுல 10 பேருக்கு அந்த 10 கீழே 9, 3 to 9 அல்லது 2 அல்லது 1 இப்படிதான் வரும். சரிங்களா? இதுல சந்தேகம் இல்லையே. முத்தவாத்திர் அல் லஃப்லி, முத்தவாத்திர் அல் மானவி. முத்தவாத்திர் அல் லஃப்லினா என்ன? வார்த்தை மாறாம எல்லாரும் அறிவிக்கிறது. முத்தவாத்திர் மானவினா மாறினாலும் கருத்து ஒன்றாக இருக்கும். ஆகாதுல மஷூர்னா 3லேருந்து 9 பேர், அல்லது அசீஸ்ன்னு சொன்னா 2 பேர், கரீப்னு சொன்னா ஒரு ஆள் மட்டும் அறிவிக்கிறது. சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஆகாதுல தான் 2ஆக பிரியுது. இனி நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா சஹீஹ், தஈஃப். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஹதீஸ் கலையில வந்து அல் மக்பூல், அல் மர்தூதுன்னு சொல்லுவாங்க. மக்பூல்னு சொன்னா நம்ம பேச்சு வழக்கில் கபூல், என்னுடைய துவாக்கள் வந்து கபூல், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுதான் மக்பூல் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லது மர்தூத் நிராகரிக்கப்பட்டது. இப்போ 2ஆகத்தான் பிரியுது. சரிங்களா? இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறதுல 4ஆக பிரியும். சரிங்களா? மக்பூல் வந்து 4ஆக பிரியும். சஹீஹ் லிதாத்திஹி, இது வந்து பேர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஈஸி தான். சஹீஹ் லிதாத்திஹி, ஹசன் லிதாத்திஹி. சஹீஹ் லி கைரிஹி, ஹசன் லி கைரிஹி. லிதாத்திஹினா என்னன்னு நான் சொல்லிட்டேனே, அப்பதான் உங்களுக்கு புரியும். லிதாத்திஹினா என்னன்னா தானாகவே உறுதி பெறுறது, தானாகவே தனிச்சு நின்று என்ன செய்யறதுன்னா உறுதியாகும். அதுதான் என்னன்னா லிதாத்திஹி.
லி கைரிஹி அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது சப்போர்ட்டிங் ஹதீஸ்கள் கிடைச்சாதான் அது என்ன செய்யணும்னா உறுதி செய்யப்படும். இந்த நாலுமே ஆனா என்னதுதான் உறுதி சஹீஹானது தான். சரிங்களா? அப்ப இதுதான் விளங்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நான் படிக்க போறது இது வந்து சஹீலி தாத்திஹின்னு கூட சொல்ல வேண்டாம். சஹீஹ் ஹசன், சஹீலி கைரிஹி, ஹசன் லி கைரிஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா லைஃப்க்கு நான் போகல. சரிங்களா? பலகீனத்துக்கு நான் இன்னும் போகல. சஹீலி தாத்திஹினா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன விதிகள் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதுல வந்து அறிவிப்பாளருடைய வரிசை துண்டிக்கப்படக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம், சனது சொன்னோம்ல, இதுல வந்து அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்படாமல் நம்பகத்தன்மை அவருக்கு இருக்கணும். ஒவ்வொரு அறிவிப்பாளரும் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கணும். நம்பகத்தன்மைன்னு சொன்னா மார்க்கப்பற்றுலையும் அவர் பொய் சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும். மூன்றாவதாக அவருக்கு வந்து மனன சக்தியில உறுதியானவராக அவர் இருக்கணும். மூன்றாச்சா. நாலாவது வந்து அவர் பலமானவராக இருந்தாலும், இந்த மூணு விஷயத்துல அவர் பலமானவராக இருந்தாலும் அவரை விட பலமான ஒருவருக்கு மாற்றமாக சொல்லாமல் இருக்கணும். சரிங்களா? அது வந்து ஷாத்துன்னு சொல்லுவாங்க. இன்ஷால்லா படிப்போம். அப்போ அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கணும், நம்பகத்தன்மை அவருக்கு இருக்கணும், மனன சக்தி அவருக்கு இருக்கணும், அவரை விட பலமானவருக்கு முரண்படாமல் இருக்கணும். ஐந்தாவதாக பலகீனப்படுத்தக்கூடிய மறைமுக காரணி, இது வந்து இல்லத்துன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பேசிக் மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? இப்போ இந்த 5 விஷயங்கள் இல்லாம இருக்கு. அறிவிப்பாளர் வரிசை ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்பகத்தன்மை உடையவராக இருக்கிறாரு, மனன சக்தி உடையவராக இருக்கிறாரு, அவரை விட பலமானவருக்கு முரண்படாம இருக்கிறாரு, இல்லத்தும் இல்லை, பலகீனப்படுத்தக்கூடிய மறைமுக காரணியும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படும்? சஹீஹ். இது வந்து என்ன ஆதாரபூர்வமான செய்தி அப்படின்னு சொல்லப்படும். இதில் தொகுக்கப்பட்ட நூல் என்ன? சஹீஹாக மட்டும் வச்சு தொகுக்கப்பட்ட நூல் 2 நூல் இருக்குல்ல, நம்ம படித்தோம். சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம். இல்லை சஹீஹ் இப்னு ஹிப்பான்னு ஒரு நூல் இருக்குது. சரிங்களா? சஹீஹ் இப்னு ஹிப்பான், அதே போல் இப்னு குசைமா, சஹீஹ் இப்னு குசைமான் நூல் இருக்குது. ஆனால் சஹீஹ் பலமான நூல்கள்னால் இந்த 2 தான். இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரியும் சஹீஹ் முஸ்லிம். சரி, இப்போ ஹசன் லிதாத்திஹி. இப்போ நம்ம சஹீஹ் பார்த்துட்டோம். ஹசன் ஹதீஸ், அப்போ நம்ம ஹசன் சொல்லுவாங்க, அப்படி தானே? இந்த ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு. ஹசன்னா என்ன அப்படின்னு சொன்னால் அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டிருக்காது. அதே மாதிரி முதல்ல இருந்த மாதிரி அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டிருக்காது. நம்பகத்தன்மை பிரச்சனை இல்லை, நம்பகத்தன்மை உள்ள ஆள் தான். மனன சக்தியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். அவர் மனன சக்தியில் இல்லாமலும் இருக்க மாட்டார். மனன சக்தி இல்லாமல் போச்சுன்னா சூவில் ஹிஃபுல்னு சொல்லி லைஃப்பில் போகும். கொஞ்சம் மனன சக்தியில் ஒரு குறைபாடு இருக்கும். அதே போல் நாலாவதாக அவர் வந்து அவரை விட பலமானவருக்கு முரண்படாமலும் அறிவிப்பார். அஞ்சாவதாக இல்லத்தும் இருக்காது. இல்லத்துன்னு சொன்னால் மறைமுக காரணியும் என்ன செய்யாது, அதுக்கு இருக்காது. அதுதான் என்ன ஹசன். அப்போ எதில் மட்டும் அந்த 5ல் ஒன்றில் மட்டும் சிறிய ஒரு குறைபாடு, மனன சக்தியில் சிறிய ஒரு குறைபாடு மட்டும்தான் என்ன செய்யப்படும், அது வந்து வித்தியாசத்துக்கு இருக்கும். அதுதான் என்னன்னு சொன்னால் ஹசன் லிதாத்திஹி அல்லது ஹசன். சரிங்களா? இப்போ நம்ம படிக்கிறது அடுத்ததாக சஹீலி கைரிஹி அப்படிங்கிறது. சஹீலி கைரிஹி அப்படின்னா என்னன்னா 2 ஹதீஸ் வருது, 2மே வந்து ஹசன் லிதாத்திஹியாக இருக்கு. சரிங்களா? 2 ஹதீஸும் ஹசன் லிதாத்திஹியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னவா பதிவு செய்யப்படும்? சஹீஹ் லி கைரிஹியாக பதிவு செய்யப்படும். சரிங்களா? புரிஞ்சதில்ல? 2 ஹதீஸ் வருது, 2 பேர் அறிவிக்கிறாங்க, ஒரே சனதை, ஒரே மத்தனை 2 பேர் அறிவிக்கிறாங்க, ஒரே மத்தன் தான், அந்த கருத்து என்பது ஒன்று தான். இப்படி 2 பேர் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் 2 ஹசனும் ஒன்று சேர்ந்து சஹீஹ் லி கைரியாக மாறும். ஹசன் சஹீஹ் லி தாத்திஹியாக மாறாது, ஆனால் சஹீஹ் லி கைரிஹியாக அது என்ன செய்யணும் மாறும். அதுவும் சஹீஹானது தான். நாலாவதாக இருக்கிறது வந்து ஹசன் லி கைரிஹி. ஹசன் லி கைரிஹி அப்படின்னு சொன்னால் 2 பலகீனமான செய்திகள் வரும். 2 பலகீனம் மட்டும் இல்லை, 3, 4, 5 இப்படி போகும். ஒரே செய்தியை நிறைய பேர் அறிவிக்கிறது. அப்படி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹசன் லி கைரிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 தான். இதுக்கு அடுத்தது தான் என்ன வருது அப்படின்னு சொன்னால் லைஃபான ஹதீஸ்கள் வருது. லைஃபான ஹதீஸ்ன்னு சொன்னால் பலகீனமான ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சது தான். அதில் வந்து நிறைய பிரிவு இருக்கு, எப்படியெல்லாம் அது வந்து லைஃப் ஆகுது அப்படிங்கிற சம்பந்தமா. இப்போ லைஃப்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஹசனுடைய தரத்தை கூட எட்டாத ஹதீஸ்கள். இப்போ 2 லைஃப் சேர்ந்தா கூட என்ன செய்யும், ஒரு ஹசன் லி கைரியாக மாறும். ஆனால் அதை கூட எட்டாத செய்திகள் என்ன செய்யப்படும், லைஃப் அப்படிங்கிற செய்தியில பதிவு செய்யப்படும்.
சரிங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம சஹீஹ் படிச்சதுனால சஹீஹ்ல வந்து நாம வந்து ஒரு அறிவிப்பாளர் தொடரை வந்து நாம படிச்சுக்கணும். சரிங்களா? இதுல வந்து சில்சிலத்து தஹப்னு சொல்லுவாங்க, கோல்டன் செயின், தங்கச் சங்கிலின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த சங்கிலியில யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் மாலிக் வருவாங்க. இமாம் மாலிக் வந்து இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் நாஃபி கிட்ட கேட்பாங்க. இமாம் நாஃபி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. இந்த வந்து தங்கச் சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோல்டன் செயின். இது வந்து இது இந்த அறிவிப்பை வந்து பலகீனப்படுத்த முடியாத அறிவிப்பாக இமாம் புகாரி அப்படிதான் பார்க்குறாங்க. அதே போல இதற்கு அடுத்ததாக ரெண்டாவது ஹமாத் இப்னு சலமா, ஹமாத் இப்னு சலமா ரஹிமஹுல்லா, அதே போல சாபித் ரஹிமஹுல்லா, அவங்க வந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கிட்ட கேட்குற ஹதீஸ்கள் வந்து இரண்டாவது தரம். மூன்றாவது சுஹைல் இப்னு அபு சாலிஹ், சுஹைல் இப்னு அபு சாலிஹ், அவங்க வாப்பாட்ட கேட்கறது அபு சாலி, அதே போல இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மூன்று வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இது வந்து என்னன்னா கோல்டன் செயின், அதுக்கு அடுத்ததாக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்ததா புத்தக படித்தரங்கள். புத்தக படித்தரங்கள்னா ஒரு ஹதீஸை வந்து எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாம வந்து முத்தஃபக்குன் அலைஹின்னு ஒன்று சொன்னோம். போன வகுப்புல கூட அவங்க ஷேக் வந்திருக்கப்போ முத்தஃபக்குன் அலைஹின்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸை சொல்லி முத்தஃபக்குன் அலைஹின்னு சொன்னாங்க. முத்தஃபக்குன் அலைஹினா என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரியும் ஒரே அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருப்பாரு, இமாம் முஸ்லிமும் அதை பதிவு செஞ்சிருப்பாரு. இப்படி ரெண்டு பேருமே ஒரே ஹதீஸை பதிவு செஞ்சா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹதீஸ்கள். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக இமாம் புகாரி மட்டும் பதிவு செய்யறது வரும், இதுக்கு அடுத்த தரம். மூன்றாவது அதுக்கு அடுத்த தரம் வந்து இமாம் முஸ்லிம் மட்டும் பதிவு செய்யறது. இப்படி மூன்று வந்துருச்சா, நாலாவது வந்து இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவர்களுடைய நிபந்தனைக்கு அது உட்பட்டு இருக்கும், அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் வந்து தொகுத்தாங்க. ஹாக்கிம், முஸ்ததர்கல் ஹாக்கிம் சொல்லி ஒரு புக் இருக்கு, முஸ்ததர்கல் ஹாக்கிம். அவருடைய பெயர் வந்து ஹாக்கிம் கிடையாது, அபு அப்துல்லா நைசாபுரி. அவங்க ஒரு புத்தகத்தை தொகுத்தாங்க, முஸ்ததரக்குன்னு சொல்லி. முஸ்ததரக்குனா என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் அவர்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸுகள், ஆனா அவங்க சேர்க்கல, அதெல்லாம் தனியா சேர்த்து ஒரு புத்தகம் சேர்த்தாங்க, அதான் முஸ்ததரக். அது வந்து முஸ்ததரக்க சஹீஹைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரெண்டு சஹீஹான கிதாபுகள்ல இருந்து எடுத்த முஸ்ததரக். இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்ததரக்கல் ஹாக்கிம் சொல்லுவாங்க. அவருடைய பேர் ஹாக்கிம், பட்ட பேர். நம்ம ஹாக்கிம் படிச்சோம்ல, இப்போ ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானின்னு நமக்கு தெரியும். ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி யாரு தெரியுமா? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரிக்கு ஷரஹ் எழுதினவர். இமாம் புகாரிக்கு வந்து விளக்க உரை எழுதினவங்க தான் யாருன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல ஒருத்தர் யாரு? ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்துல் பாரி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இமாம் முஸ்லிமுக்கு தலைப்பு போட்டது யாரு? இமாம் நவவி, அர்பவுன் நவவின்னு சொல்லி புத்தகம்லாம் படிப்போம், 40 ஹதீஸ்கள். இந்த இமாம் தான் சஹீ முஸ்லிமுக்கு வந்து தலைப்புகள் போட்டது. சரிங்களா? அப்போ இமாம் ஹாக்கிம் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, வேற கிதாபுகளும் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக புகாரியினுடைய நிபந்தனைக்கு மட்டும் உட்பட்டவை, இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு மட்டும் உட்பட்ட ஹதீஸுகள். அதுக்கு அடுத்ததாக இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு மட்டும் உட்பட்ட ஹதீஸுகள். அதற்கு அடுத்தது தான் கடைசியாகத்தான் ஏழாவதாகத்தான் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இவர்களுடைய நிபந்தனைக்கு உட்படாம மற்ற இமாம்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்கள், அதாவது இமாம் திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூதாவுத், இப்னு குசைமா, பைஹக்கி, இப்படி தாரகுத்னி, இப்படி நிறைய ஹதீஸ்கள் வருது. இப்போ இது எல்லாம் என்னன்னா ஏழாவது. அப்போ இமாம் புகாரி முஸ்லிம் மட்டும் பதிவு செஞ்ச முத்தஃபக்குன் அலைஹி தான் இருக்கிறதுலே சிறந்தது. அதுக்கப்புறம் இமாம் புகாரி மட்டும் பதிவு செய்யறது, இமாம் முஸ்லிம் மட்டும் பதிவு செய்யறது, அதுக்கப்புறம் அவங்க நிபந்தனைகளுக்கு ரெண்டு பேருடைய நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. அடுத்த இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு மட்டும் உட்பட்டது, முஸ்லீமுடைய நிபந்தனைக்கு மட்டும் உட்பட்டது, அவருடைய நிபந்தனைக்கு உட்படாதது மற்றவர்களுடைய செய்திகள். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான். முன்னாடி சொன்னேன், சஹீ முஸ்லீம்ல வந்து மொத்தமாக 7200 ஹதீஸ்கள் வருது. இதுல 4000 ஹதீஸ் தான் ஒரே ஹதீஸ், அது முக்கர்ரராகி வரும், ரிப்பீட்டடாக வரும். ரிப்பீட்டடாகி வரக்கூடிய நேரத்தில் தான் அது 7200 மாறும். மொத்தம் 4000 தான். அதே போல சஹீல் முஸ்லீம், சஹீ முஸ்லீமுக்கு மொத்தம் 12000 ஹதீஸுகள், அதுல 4000 தான் முக்கர்ரர், ரிப்பீட்டட் ஆகி வரும். ஆனா 12000 கூட என்னதான் இமாம் சுயூத்தி வந்து தத்ரீபுர் ராவில சொல்றாங்க, இதுவும் சரியானது இல்லை, 12000 இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடருக்கும் மாத்துவாங்க, 12000க்கு மேல அல்லது அதை விட கம்மி அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களா?
சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி ஹைர். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க நாம் எதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், பெண்ணு இதில் எழுதுமா பெண்ணு? இல்லை இருக்கட்டும். இருக்காது முன்னாடி இல்லை, பிரச்சனை இல்லை பாய், பிரச்சனை இல்லை பாய், இதில் இல்லை பாய், முன்னாடி இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு காணாமல் போய். இல்லை இருக்காது. சரி ஹைர், பிரச்சனை இல்லை பாய், பெண்ணில் காலையில் எழுதிக்கிறேன். இருக்காது. சரி, பிரச்சனை இல்லை பாய். இப்போ வந்து நான் தமிழ்ல எழுதுறேன். ஹதீஸ் அப்படின்னு படித்தோம். ஹதீஸ்னா என்ன? குணம் பற்றிய வர்ணனை. சரி, ஹபர்னா என்ன? செய்தி, சஹாபாக்களுடைய செய்தியாக சொல்லுவாங்க ஹதீஸ் கிதாப்ல. அசர்னா தாபீன்கள், தாபீன்களுடைய செய்திகளை சொல்றது. ஹைர். இப்போ வந்து ஹதீஸை வந்து நம்மளை வந்தடைந்த விதத்தை பொறுத்து ரெண்டாக பிரித்தோம். என்னதெல்லாம்? இதை விட்டுருங்க சரிங்களா. முத்தவாத்திர், ஆகாத். முத்தவாத்திர், ஆகாத் நம்மளை வந்தடைஞ்ச விதத்தை பொறுத்து சரிங்களா. முத்தவாத்திர் எப்படி புரியும்? முத்தவாத்திர் எப்படி புரியும்? லஃப்லி, அரபியில் எழுதவா? லஃப்லி, மானவி சரிங்களா. லஃப்லி, மானவி. முத்தவாத்திர் வந்து லஃப்லி, மானவியாக பிரியும். சரி, இப்போ லஃப்லினா என்ன? சரி, முத்தவாத்திர்னா என்ன? ஃபர்ஸ்ட் முத்தவாத்திர்னா ஒவ்வொரு தபக்காலையும் குறைஞ்சது மினிமம் 10 பேர் அறிவிச்சா அது வந்து முத்தவாத்திரான செய்தி. ஆகாதுன்னா என்ன? சரி, அது சரி ஹைர். இது முடிஞ்சிச்சுல. லஃப்லின்னு சொன்னா வார்த்தை வந்து மாறாம அப்படியே இருக்கும். மானவின்னு சொன்னா வார்த்தை மாறும், மானா கரெக்டா இருக்கும். மானான்னு சொன்னா அந்த கருத்து வந்து கரெக்டா இருக்கும். ஆகாதுன்னா 10 பேருக்கு குறைவாக இருக்கிறது சரிங்களா. இது எத்தனையா பிரியும்? 3ஆக பிரியும். ஆகாது என்னது 3ஆக பிரியுது. மஷூர், அல் அசீஸ், அல் கரீப். அல் மஷூர், அல் அசீஸ், அல் கரீப். மஷூர்ல ஒவ்வொரு தபக்கால எத்தனை பேர் வருவாங்க? 3லேருந்து 9. அசீஸ்ல 2 பேர், கரீப்ல ஒருத்தர். இப்போ இதுல எது சந்தேகம் இல்லையே. சரி, அப்போ முத்தவாத்திர், மஷூர், அல் அசீஸ், அல் கரீப். அடுத்து வேற என்ன படித்தோம்? அவ்வளோதானா? சரி, இது வந்து ஹலாஸ். இது வந்து நம்மளை வந்தடைஞ்ச விதத்தை பொறுத்து முடிஞ்சிடு சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து மனசுல கூட இப்போ வச்சுக்க வேண்டாம், ஆனால் திருப்பி படிச்சுக்கோங்க இன்ஷால்லா. இப்போ வந்து நாம் படிக்கிறது வந்து என்ன? சஹிஹா லைஃபா, பலம் பலகீனத்தை பொறுத்து. பலம் பலகீனம். இன்னைக்கு நம்ம பலகீனம் இன்னைக்கு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பலம் மட்டும் படிப்போம். பலம்ல வந்து ஆகாதுல நம்ம சொல்லிட்டோம், முத்தவாத்திர்கள் அனைத்தும் ராஜியான கருத்து வந்து சஹீஹ் தான் சரியா. அது வந்து ராஜியான கருத்து சஹீஹ். ஆகாதுல வந்து பலம் இருக்கு, பலகீனம் இருக்கு.
பலம்ல வந்து எத்தனையா பிரியுது ஆகாது? 2ஆ 4ஆ பிரியும். சரிங்களா? இப்பதான் வந்தீங்களோ? சரி, அப்போ இதுல வந்து சஹீஹ் சஹீஹ் லிதாத்திஹி, ஹசன் லிதாத்திஹி, சஹீஹ் லிகைரிஹி. கரெக்ட். ஹசன் லிகைரிஹி. சரியா? சரி, இப்போ சஹீஹ் லிதாத்திஹினா என்ன? சஹீஹ் லிதாத்திஹினா என்ன? ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகணும்னு சொன்னா, சஹீஹ் லிதாத்திஹி ஆகணும்னு சொன்னா அதுக்கு 5 விஷயங்கள் இருக்கணும். 5 விஷயங்கள் என்ன? சரி, அறிவிப்பாளர் வரிசை, சனதுன்னு சொல்லுங்களேன். சனத் சரியா இருக்கணும். அறிவிப்பாளர் வரிசை கரெக்டா இருக்குது. அடுத்ததாக ஹைர், மாஷா அல்லாஹ், நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை அவர் எல்லாருக்குமே என்ன செய்யணும்? இருக்கணும். நம்பகத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு ஆளை பற்றியும் வரலாறை படிப்பாங்க. ஒவ்வொரு ஆளு, இப்போ இமாம் தஹபியுடைய சீரு அலாமின் நுபலால வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றியும் வாழ்க்கை வரலாறோட எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் நம்பகத்தன்மை படிக்கிறது. நிறைய ஹதீஸ்கள் புக்குகள் இருக்குது நம்பகத்தன்மை. அடுத்ததாக மனன சக்தி, லபுத்து சதுர்ன்னு சொல்லுவாங்க. மனன சக்தி வந்து அவருக்கு இருக்கணும். 4வது சொல்லுங்க, பலமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக, அவரை விட பலமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக இருக்கணும். மாற்றமாக இருக்கக்கூடாது. சரியா? இப்போ எப்படி போடுறது? பலமானவரை விட, சரி, பலமானவரை விட மாற்றமாக இருக்கக்கூடாது. 5வது இல்லத், மறைமுக காரணி. இல்லத்துங்கிற வார்த்தையெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லத்துன்னு சொன்னால் மறைமுக காரணி. சரிங்களா? இது சம்பந்தமாக நான் சொன்னேன், இழல்னு சொல்லிலாம் கிதாப் இருக்கு. இமாம் தாரகுத்னிக்கு கிதாப் இருக்கு. இமாம் அஹ்மத் இப்னு அபி ஹாத்திம் அவங்களுக்குலாம் வந்து இழல்னு சொல்லி இதை எப்படி கண்டுபிடிக்கிற சம்பந்தமாகவே கிதாபுகள் இருக்கு. இழல் அப்படிங்கிற கிதாப். அப்போ இது வந்து மறைமுக காரணி. இந்த 5மே வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் லிதாத்திஹியாக மாறும். இப்போ ஹசன் லிதாத்திஹினா என்ன? இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு கோளாறு. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோளாறு அதுல மட்டும் இருக்குது. மற்றதுல எல்லாம் தெளிவு. சனது ஓகே, நம்பகத்தன்மை ஓகே, மனன சக்தியில் ஒரு சின்ன குறைபாடு, பலமானவரோட மாத்தமா அறிவிக்கவில்லை, இல்லத்தும் இல்லை அப்படின்னு சொன்னா ஹசன் லிதாத்திஹி. சஹீலி கைரிஹினா, சஹீலி கைரிஹினா என்ன? இதுல ரெண்டு செய்தி இதே மாதிரி வருது. ஹசன் லிதாத்திஹியாக 2 செய்தி வருது அப்படின்னு சொன்னா அது சஹீஹ் லி கைரிஹியாக மாறும். இதுல 2 வந்துச்சுன்னு சொன்னா. ஹசன் லி கைரிஹி 2 லைஃபான செய்திகள். 2ங்கிறது குறைவு, 3 4 5 அந்த மாதிரி வரும். அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதை ஹசன் லி கைரிஹிய அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. இது வேற எதை படிச்சோமா? இது தாண்டி இல்லைல்ல. சரி, லைஃபும் படிச்சோம்ல. லைஃபான ஹதீஸ்னா என்ன? எந்தெந்த ஹதீஸ்கள் வந்து இதை கூட எட்டலையோ, ஹசன்லி கைரிகிய கூட ஒரு ஹதீஸ் எட்டவில்லை அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன? லைஃபான ஹதீஸ்கள். ஹசன் தரத்தை கூட எட்டாத ஹதீஸ்கள் வந்து லைஃபான ஹதீஸ்களாக சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இது ஓகே ஆகாது. ஓகே, இதுல பலம் பலகீனத்துல வந்து 2 சொன்னேன். அப்படிதான் நான் நீங்க சொன்னது கரெக்டு தான். இதுல வந்து நான் வந்து அல் மக்பூல், அப்போ நீங்க 2 நிறைய பேர் சொன்னீங்க. அப்போ அது கரெக்டு தான். அல் மர்தூத், மக்பூல்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது கீழே தான் இந்த 4 வருது. சரிங்களா? அல் மர்தூத்னா இங்க போயிருது. இதுதான் அல் மர்தூத். லைஃபானது தான் என்னன்னா அல் மர்தூத், நிராகரிக்கப்பட்டது. இப்போ நிராகரிக்கப்பட்டது டைம் ஆச்சுல்ல, அதான் சொல்லியாச்சு. ஹசன் லி கைரிஹி 2 பலகீனமான செய்திகள். 2
மத்தன் சரியாக சேமாக வருது. மத்தன் வந்து ஒரே மத்தன் தான். நபிகளிடத்து வந்து நான் கேட்டதாக ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து பலகீனத்தில் நம்ம படிக்கும்போது புரியும் பலகீனம் வந்து எப்படியெல்லாம் பலகீனமாகும். இப்படி பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வராரு. இப்போ உதாரணமாக இப்போ வந்து ABCD சரிங்களா, ஒரு செய்தி, இது ஒரு செய்தின்னு வைங்க, ABCD. இதில் வந்து இவர் பலகீனம் சரியா. அதே போல் இங்கே ஒரு ABCD, இங்கே ஒரு ABCD. ஒரே செய்தியை இந்த 3 பேரும் பலகீனம்னு வைங்க, ஆனால் ஒரே செய்தியை சொல்கிறாங்க. இந்த 1 2 3 4 பேரில் இவர் ஒரு பலகீனமாக இருந்தாலும் ஒரே செய்தி, இங்கே ஒருத்தர் பலகீனமாக இருந்தாலும் அதே செய்தி. இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இது வந்து என்னவா இருக்கலாம், அது சஹீஹா இருக்கலாம். பலகீனமானவராக இருந்தாலும் ஒரே செய்தி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறதுக்காக அதை கடைசி இதில் கொண்டு போவாங்க, கடைசி தரத்துக்கு ஹசன் லி கைரியாக கொண்டு போவாங்க. அந்த தரத்தை அடையாதது தான் தைஃப், மர்தூத், நிராகரிக்கப்பட்டுரும். ஆமாம், இல்லை இந்த 5 இல்லை, அதான் சொன்னேன், இது வந்து சின்ன குறைபாடு தான் சரியா. இது வந்து ஹசன் லி தாத்தி என்பது சின்ன குறைபாடு. இதுல வந்து ஓவர் குறைபாடா இருக்கும் லைஃப். நம்பகத்தன்மை இல்லாம இருப்பாரு, மனன சக்தி குறைவா. மனன சக்தியில எப்படின்னா, இப்போ உதாரணமா ஒரு அறிஞர் இருந்தாரு, அவர் வந்து வீடு எரியறதுக்கு முன்னால வரைக்கும் நம்பகத்தன்மையில அவங்கள எடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து மனன சக்தி தலையில இல்லை, புக்ஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பார். அவருடைய வீடு எரியறதுக்கு முன்னால இருக்கிற செய்திகள் எல்லாம் சஹீஹா எடுப்பாங்க, வீடு எரிந்ததுக்கு பிறகு இருக்கிற செய்தியெல்லாம் தைஃப் ஆக்குவாங்க. அப்போ அவர் வந்து யாருன்னா மனன சக்தியில குறைவானவர், சூல் ஹிஃப்ல், அவர் வந்து மனன சக்தியில குறைவு. இப்போ நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. உதாரணமா இமாம் அபு ஹனீஃபா, ஹனஃபி மதஹுடைய இமாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவங்களுடைய ஹதீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. அவர் வந்து கெட்டவர் கிடையாது, ஆனால் மனன சக்தியில் அவர் குறைபாடு, இது மனுஷன்ல உள்ளது தானே, அவர் அதனால நரகத்துக்கு போற அப்படி இல்லை. ஆனால் அவருடைய மனன சக்தியில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால அந்த ஹதீஸை வந்து எடுக்க மாட்டாங்க. தைஃப் இதில் கொண்டு போயிடுவாங்க, இது கொண்டு போயிடுவாங்க. அது நம்ம படிப்போம் சார், லைஃப்ல உள்ள வகைகள் படிக்கும்போது தெரியும், இது கொண்டு போயிடுவாங்க. இப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து மனன சக்தியில் குறைவு இருக்கும். மற்றபடி சனது ஓகே, நம்பகத்தன்மை ஓகே, பலகீனம் அறிவிக்கலை, இல்லத்து இல்லை, மனன சக்தியில் அவருக்கு ஒரு குறைபாடு இருக்குது. அப்படிங்கிறப்போ அதே போல் ஒரு இதே மாதிரி இவர் அப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்கிறாரு, ஆனால் ஒரே செய்தி. அப்போ என்ன செய்வாங்கன்னா சஹீஹ் ஆக்கிடுவாங்க, சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. புரியுதுல்ல? இதில் வந்து இனி நம்ம மத்ரூக் படிக்கும்போது அதில் வந்து நம்ம படிப்போம், பொய் சொல்லக்கூடியவர் வந்தால் என்ன, மௌதுவான ஹதீஸுகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லுவாங்க, அது மௌது. அது எப்போ வருதுன்னா, ஒரு ஆள் வந்து பொய் சொல்லக்கூடியவராக அந்த அறிவிப்பாளர் தொடரில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒவ்வொருத்தர் அவருடைய அறிவிப்பாளர் வரிசை அதில் வந்து இருக்கக்கூடிய குறைகளை வச்சு என்ன செய்வாங்கன்னா லைஃபுடைய வகைகளை பிரிப்பாங்க. இன்ஷால்லா அது இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் எடுப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் சிரமமானது, ஆனால் திரும்ப 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 படிக்கக்கூடிய, எனக்கு இது வந்து முன்னால் சிரமம், அது திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஈஸியாயிரும் இன்ஷால்லா. இப்போ நம்ம வந்து ஒரு எங்கேயாவது ஒரு புக்கில் அல்லது மொபைல் ஃபோனில் இதில் ஒன்றில் கீழே வந்து இது ஹசன், இது மௌதுவான செய்தி, அல்லது இது மத்ரூக்கான செய்தி, அல்லது இது வந்து சஹீஹ் வந்து ஹசன் லி தாத்திஹி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இது வந்து அந்த பிரச்சனை இருக்குது இந்த செய்தியில், இது வந்து ஆகாதான செய்தி, அல்லது இது என்ன முத்தவாத்திரான செய்தி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இந்த ஹதீஸ் ஓ அது அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் படிக்கிறது சரிங்களா. இது வந்து ஆய்வு செய்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக பேசிக். இன்ஷா அல்லாஹ். இது வந்து நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் இன்ஷா அல்லாஹ். இது வந்து இது நான் இன்னைக்கு ரெடி பண்ணது, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு. இது நான் வேறு தனியாக உங்களுக்கு போட்டு அனுப்பி தரேன். இதில் இன்னொன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு 2 நிமிஷம். சரி, ஆமாம்
அரபி சொல்றது வந்து இப்ப இந்தியாவில் வெளிநாடுகள் எல்லாம் வெவ்வேறு இருந்தாலும் உச்சரிப்புகள் ஒண்ணுதான். ஆனா இப்போ வந்து ஜெயல் ஜபர்லாம் வந்து நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க, இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து குர்ஆன் துவக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லி இன்ஷால்லா எடுப்போம். ஹதீஸ் துவக்கப்பட்ட வரலாறு இருக்கு இன்ஷால்லா, அது நம்ம படிப்போம். எப்படி வந்து ஹதீஸ்கள் வந்து துவக்கப்பட்ட குர்ஆன் துவக்கப்பட்ட வரலாறுல அது வரும். அது வந்து இப்போ நம்ம 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 ஊர்ல என்னதான் சப சேர் பேஸ் என்ன ஜெயல் ஜபர் அரபில வந்து அது வேற ஃபத்தா கஸ்ரா அம்மா தான். அதாவது சரி, இப்போ வந்து இப்போ எப்படி இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வாசிச்சிருக்கீங்கல்ல? நான் வாசிச்சிருக்கேன். வாசிச்சிருக்கீங்க. எப்படி வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து நம்ம பேசுறதுல வந்து நமக்கு தெரியுது. ஆ, ரைட்டு. ஆனா இதுதான் ஒரிஜினல், இதுதான் வந்து அரபு. சரிங்களா? வந்து நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. அது எப்படி இதுனா, இப்போ இதுல அல் வந்துச்சுன்னு வைங்களேன், இதுல வருது, இதுல ஹம்சா வருதுன்னு வைங்களேன். அல் ஹா வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க தூ தான் வரும், இங்க லீ வரும், லில்லாஹி. இது வந்து இது தெரியுது. இது வந்து நஹூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நஹூன்னு சொல்றது வந்து கிராமர், அரபிக் கிராமர். இப்போ தமிழ்ல நம்ம வந்து இப்போ வந்து ஓகே இல்லை ஒரு உதாரணமா சொல்றேனே, சாரி. இப்போ நான் இப்படி போடுறேன், இது என்னது? அண்ணன் வாசிக்கிறீங்கல்ல, இது வந்து நமக்கு வந்து இது வந்து வார்த்தை தெரியறதுனால நம்ம வாசிக்கிறோம். ஆனா அரபுகளுக்கு அப்படி இல்லை. இங்க லீ வந்துச்சுன்னா இங்க ஹீ தான் வரணுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு. அதான் நஹூன்னு சொல்றது அரபுக்குள்ள, அரபி இலக்கணம். நஹூன்னு சொல்லுவாங்க, தனியா படிக்கிறது. சரிங்களா? ஆ, இதெல்லாம் வந்து நாம போட்டது. ஓகே போட்டது. அதை வச்சது யாரு? அது ஒரு தனி வரலாறு. அது வந்து தனி வரலாறு. நாம வந்து தனியா தான் படிக்கணும். அது குர்ஆன் துவக்கப்பட்ட வரலாறுல நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து ஒன்னே மட்டும் நான் எழுதிக்கிறேன். இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பர்த்தும் மௌத்தும். சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஹிஜ்ரி என்ன? ஆமா, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பர்த் டேட்டு இயர். சரிங்களா? இது எதுக்குன்னா அப்புறம் உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இமாம் மாலிக் இல்ல, இவங்க ஆமா, இது வந்து இவங்க இமாம்கள், இவங்கள ஆமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க தான் இது. ஆனா அதை பத்தியும் படிக்கல. அவங்க வருஷத்தை ஆமா 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 ஆமா, இது வந்து வாழ்ந்த காலம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? கிபி இல்ல, ஹிஜ்ரி. சரிங்களா? இமாம் புகாரி. இமாம் புகாரி எப்போ பிறந்தாரு? படிச்சோம் என்ன? இல்ல அவர் இமாம் அஹமதுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. சரிங்களா? 194 240 240 256 256. இமாம் முஸ்லிம் 204 பிறகுறாங்க. 261. 261. சரி, இவங்க வந்து நீங்க பாருங்க, ஹிஜ்ரி 80 பிறகுறாங்க இமாம் அபூ ஹனீஃபா. 150. இவர் 150 மௌத்தாகுறாங்க. இமாம் ஷாஃபி 150 பிறக்குறாங்க. இமாம் ஷாஃபி. சரிங்களா? அது வந்து சில மதுஹபுகள் வந்து சண்டை போடுவாங்க, எப்படா எங்க இமாம் மௌத்தா வரணும், உங்க இமாம் காத்திருந்தார் அப்படிலாம் மதுஹபுக்குள்ள சண்டை போடுவாங்க. 150 அது ஒரு சும்மா 150. இமாம் ஷாஃபி 150 பிறகுறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் 160. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இடத்துல பாடம் படிக்கிறாங்க இமாம் புகாரி. சரியா? புரியுது? அந்த ஜென்ரேஷன், இதெல்லாம் ஜென்ரேஷன். 194 இமாம் புகாரி பிறக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா இடத்துல பாடம் படிக்கிறாங்க. உஸ்தாத் இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. இமாம் முஸ்லீமும் பாடம் படிக்கிறாங்க அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட. 204 பிறக்கிறாங்க. 241 தான் மௌத்தாகிறாங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். அதனால 2 பேருமே இவங்களுடைய உஸ்தாத் தான். இமாம் புகாரி ஒரு சிறப்பான உஸ்தாத். இப்போ இமாம் அபூ ஹனீஃபா 80 பிறக்கிறாரு. அனஸ் இப்னு மாலிக்
அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 93 94 93 வந்து மௌத்தாகிறாங்க. சஹாபி உலகத்துல உயிரோட இருக்கிறார். சரிங்களா? இவரை வந்து சந்திச்சாரா சந்திக்கலையாங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு வைங்களேன். ஆனா அந்த பீரியட்ல இமாம் அபூ ஹனீஃபா வந்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாலேயே ஹதீஸ்கள் வந்து துவக்கப்படுது. நம்ம ஹதீஸ் துவக்கப்பட்ட வரலாறு படிக்கும் போது நமக்கு புரியும். இது எதுக்கு எழுதுனேன்னா, இந்த இமாம்கள் வந்து நமக்கு தெரியும், ஆனா இவங்க எப்போ வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மயக்கம் நமக்கு இருக்குல்ல. இதை பார்த்தா நமக்கு புரியும். இமாம் புகாரி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், ஷாஃபி, மாலிக், அபூ ஹனீஃபா. இப்போ இமாம் அபூ ஹனீஃபா வந்து ஹனஃபி மதுஹப்ல இருக்கவங்க எதுக்கு வந்து ரொம்ப இதா இருப்பாங்கன்னா, மூத்தவர் அப்படிங்கிறதுனால. ஆனா உண்மையிலே பார்த்தா இமாம் அபூ ஹனீஃபாவை விட அந்த ஹதீஸ் ஆய்வுல வந்து இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரொம்ப சிறந்தவங்க. இமாம் ஷாஃபிலாம் வந்து ரொம்ப சிறந்தவர். இவர் தான் முதல்ல வந்து ஹதீஸை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் வந்து இவர் தான் கொண்டு வர்றார். இமாம் ஷாஃபி புத்தகமாக கொண்டு வர்றார். சரிங்களா? ஆமாம். அப்போது இமாம் ஷாஃபி வந்து இவங்களை விட கொஞ்சம் பெஸ்ட். அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்கள எல்லாத்தையும் விட, ஏன்னா இவருக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்காத செய்திகள்லாம் இவருக்கு கிடைக்குது. காலங்கள் போக போக உலகத்தில் சுற்றி அந்த கல்வி பெறக்கூடிய நேரத்தில் அவருக்கு கிடைக்குது. இமாம் புகாரி இவங்க எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு சஹீஹான கிதாபு கொண்டு வந்துட்டார். புரியுதில்ல? இப்போ இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 93 மௌத்தாகிறாங்க. இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மௌத்தானாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹிஜ்ரி எப்போ மௌத்தானாங்க? எப்போ பிறந்தாங்க? ஹிஜ்ரி எப்போ பிறந்தாங்க? ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரியில் ஹிஜ்ரிக்கு முன்னால -52 பிறகுறாங்க. ஹிஜ்ரி -52. சரிங்களா? அப்ப ஹிஜ்ரி எப்போ மௌத்தானாங்க? 11. ஹிஜ்ரி 11 மௌத்தாகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 11க்கு பிறகு அப்படியே சஹாபாக்கள் வாழ்றாங்க. சஹாபாக்களுடைய காலம் அதான் ஒரு தபக்கான்னு நான் சொன்னேன்ல, இது ஒரு தபக்கா. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போல தாபீன்கள் எப்போ சொல்லுவாங்கன்னா சந்திச்சாதான் சொல்லுவாங்க. சந்திச்சாதான் தாபீன். அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஆமா 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 தாயிஃப் போயிருக்கீங்கல்ல, தாயிஃபுக்கு போனீங்கன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் பார்ப்பீங்க. அங்கதான் இப்னு அப்பாஸ் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க தாயிஃப்ல. அப்துல்லா இப்னு அப்பாஸ்ன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இவங்க கிட்ட பாடம் படிப்பாங்க இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா. இவர்கள் எல்லாம் தாபீன். இவங்களும் அப்துல்லா இப்னு அப்பாஸும் கிட்டத்தட்ட 80 அல்லது 68 70 இந்த காலகட்டத்தில் தான் மௌத்தாகிறாங்க. அவங்க கிட்ட பாடம் படிச்ச நிறைய தாபீன்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா வந்து தாபீனா தபா தாபீனா. ஏன்னா இவங்க வந்து 13 வயசு தான். இவங்க 93 இருக்கும்போது இவங்களுக்கு 13 வயசு, அப்படிதானே? இவங்க பஸ்ரால இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ரால இருந்தாங்க. ஆனால் இவங்க பஸ்ராவுக்கு போனாங்க, ஆனால் சந்திச்சாங்களாங்கிறது தெரியல. அது கன்ஃபார்ம் இல்லாததுனால சில பேர் சந்திச்சதா சொல்லுவாங்க, சில பேர் சந்திக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால இவங்க எல்லாருமே தபா தாபீன். இவங்க இமாம் புகாரி எல்லாம் இமாம்கள் வருவாங்க. தபா தாபீன்களை சந்திச்சவர்கள் இமாம்கள். இதான் அந்த தபக்கான்னு நான் சொல்றது. ஹைர். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? இது வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக அங்கே வரேன்னு வைங்களேன், ஆரம்பத்துலேருந்தே இதை எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இதை எடுத்தா மக்கள் வந்து வரமாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லி அப்படியே விட்டது. இப்போ ஒரு நம்பிக்கை தெரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ரைட்டு. அர்த்தம் வந்து ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். மற்ற நபிமார்களுக்கு என்ன சொல்லுவோம்? அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். சரியா? அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். சஹாபாக்களுக்கு இது ஒரு வளமை தான். சரிங்களா? ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படி சொல்றோம்னா, குறிப்பா நம்ம எதுக்காக அப்படி சொல்றோம்னா, குர்ஆன்ல வசனம் வருது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான்
நம்ம ரதியல்லாஹு அன்ஹுன்னு ஏன் சொல்றோம்னா அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும் துவா செய்கிறோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றோமோ சஹாபாக்களுக்கு நாங்கள் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும் துவா செய்கிறோம். இப்போ இமாம் முஜாஹித் வர்றாரு. இவர் யாரு? இவர் தாபி, ரஹிமஹுல்லான்னு சொல்லுவோம். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இவர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம்? ரதியல்லாஹுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு என்னது மரபு, ஆமா மரபு ரீதியாக ரஹிமஹுல்லா இது மௌத்தானதுக்கு சொல்றது. சரியா? அதான் சொல்றேன், இது மௌத்தானதுக்கு சொல்றது. உயிரோட இருக்கிறவங்களுக்கு ரஹிமஹுல்லா சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்ல மாட்டாங்க, மரபு இல்லை. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஆமா. இப்போ நீங்க வந்து ஒரு பேரை சொல்லி ரஹிமஹுல்லான்னு சொன்னீங்கன்னா அரபு சவுதியில வந்து மூத்தாயிட்டாருன்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதனால இப்போ உயிரோட இருக்கிறாரு சாலிஹல் ஃபௌசான். சரிங்களா? இவ தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஆமா, எல்லாம் இவங்க வந்து முஃப்தியா இருக்கிறாங்க. ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபீதஹுல்லா. சரிங்களா? ஹஃபீதஹுல்லா. இவங்க உயிரோட இருக்கிற எல்லாத்துக்குமே ஹஃபீதஹுல்லா சொல்லுவாங்க. ஹஃபீதஹுல்லா. இதுவும் ஆமா, இதுவும் அதே தான். இதுல வந்து நீங்க மாத்தி சொல்லு. ஆனா இது வந்து மரபு ஹஃபீதஹுல்லா. இப்போ வந்து இமாம் அல்பானின்னு ஒருத்தங்க இருக்கிறான். இந்த ஹதீஸ் துறையில வந்து நமக்கு முன்னாடி காலத்துல மௌத்தாயிட்டாங்க. அதுல வந்து சிறந்தவங்க தான். இது நீங்க கண்டிப்பா தெரியணும். ஷேக் அல்பானி. இங்கே இங்கிலீஷ்லேயும் நிறைய லெக்சர்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்லன்னா அரபுல பேசுவாங்க, இங்கிலீஷில் வந்து அதை மொழிபெயர்ப்பாங்க. ஷேக் அல்பானி வந்து ஹதீஸ் கலையில் வந்து பெரிய ஒரு லெஜெண்டுன்னு சொல்கிற மாதிரி பெரிய ஒரு ஆள். சரிங்களா? இவர் வந்து ஒரு 2 பேருக்கு இப்போ இவர்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி, நாங்கள் வந்து யார்கிட்ட வந்து பாடம் எடுக்கிறது, மிஸ்ரில் எஜிப்டில் வந்து யார்கிட்ட பாடம் எடுக்கிறது. அதில் 3 பேர் சொன்னார். 3 பேரில் ஒருத்தர் வந்து மௌத்தானாங்க. சரிங்களா? அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி இப்போதான் மௌத்தானாங்க. இமாம் அல்பானியுடைய ஒரு மாணவரில் ஒருத்தர் அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி. இவர் ஹதீஸ் துறையில் வந்து நிறைய கிதாப் எழுதியிருக்காரு. நல்ல மாஷால்லா நல்ல அறிவுள்ளவர். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. இப்போ ரஹிமஹுல்லாவை மாறிட்டாங்க. ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபீதஹுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி மௌத்தாயிட்டாங்க, ரஹிமஹுல்லா. சரிங்களா? இப்போ வந்து மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் பண்ணாங்க. மௌத்தாயை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்முடைய பெரிய ஒரு பகுதியை வந்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய ஒரு கசீர் அப்படின்னு சொல்றாங்க. துஃபினை அடக்கம் பண்ணிட்டோம், மொத்தமா பெரிய ஒரு கல்வியை வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒவ்வொரு இமாம்களும் மௌத்தாக நாங்கள் வந்து பெரிய ஒரு கல்வியை வந்து இழந்து கொண்டே இருப்போம். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்கே நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து கிளாஸில் கூட ஹுமைதி, சுஃபியான் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ரஹிமஹுல்லான்னு சொல்லணும். அது வந்து கட்டாயம். ஏன்னா நமக்கு வந்து வாப்பா வந்து நமக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இவங்கெல்லாம் வந்து இல்மை கொண்டு வந்து நமக்காண்டி சேர்த்து கொண்டு வந்து தந்தவங்க, அவங்க நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அது மாதிரி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அபு ஹனீஃபா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தௌஹீத்வாதிகள் சொல்லக்கூடியவங்க தார்மாராக பேசிட்டு போவாங்க. இமாம் அபு ஹனீஃபா என்ன பெரியாளா, இமாம் புகாரி என்ன பெரியாளா, ஷாஃபி என்ன பெரியாளா, இப்படி இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.